புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். இலங்கை திருகோணமலையில் 1500 கலைஞர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் 1008 பானைகளில் பொங்கல் வைத்து மக்கள் பிரம்மாண்டமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சிகள் இன்றுடன் முடிவுக்கு வந்திருக்கின்றன. இறுதி நாளான இன்று திருகோணமலையில் இருக்கக்கூடிய இந்து கல்லூரி மைதானத்தில் மிக விமர்சையாக 1008 பானைகளுடன் பொங்கல் வைப்பது, 1500 பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பிரம்மாண்ட பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட நிகழ்வுகளும், அதே போல 500 பேர் பங்கேற்ற கோலங்கள் என பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கிறது. இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையிலும் அவரது ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பார்வையாளர்களாக பங்கு பெற்றனர். அதை தவிர இலங்கையை சேர்ந்த வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் யாழேந்திரன், இந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டார்கள். இன்றைய நிகழ்ச்சி என்பது கின்னஸ் சாதனை முயற்சிக்காக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரே நேரத்தில் 1008 பானையில் பொங்கல், 1500 பேர் நடனம் மற்றும் 500 கோலம் என்பது இலங்கை வரலாற்றில் இதுவரை நடைபெற்றதே இல்லை என இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு, படகு போட்டி உள்ளிட்டவை நடந்த நிலையில் இறுதி நிகழ்வாக இன்றைய தினம் இந்த பொங்கல் பண்டிகையும் நிறைவு பெற்று இருக்கிறது. இத்துடன் இந்த வருடத்திற்கான பொங்கல் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக பேசிய கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், இது தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார். அதே போல தொடர்ந்து பேசிய சதாசிவம் யாழேந்திரன், அவரை பொறுத்தவரைக்கும் அடுத்த வருடமும் இதே போன்று தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். திருகோணமலையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் நியூஸ் தமிழுக்காக மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.